தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சிகாகோவில் லிங்கன் நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு ரூபாய் 500 கோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் லிங்கன் எலக்ட்ரிக் நிறுவன உற்பத்தி மைய விரிவாக்க மையம் அமைய உள்ளதாக தகவல். விஷய் பிரிவிஷன் நிறுவனத்துடன் ரூபாய் 100 கோடிக்கும் வெஸ்டியன் நிறுவனத்துடன் ரூபாய் 250 கோடிக்கும் தமிழ்நாடு அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம். ஒரே நாளில் 850 கோடி ரூபாய் முதலீட்டுக்கான ஒப்பந்தம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது. சென்னை அசோக் நகர் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் தமிழரசி திருவள்ளுவருக்கு பணியிட மாற்றம். சொற்பொழிவு விவகாரம் பெரும் சர்ச்சையான நிலையில் பள்ளிக்கல்வித்துறை நடவடிக்கை. மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்திய பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன். மாணவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். அரசு பள்ளிகளில் ஆன்மீக நிகழ்ச்சி நடத்தியதற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். சென்னையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உறுதி. தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் பள்ளிக்கல்வித்துறைக்கும் இருக்கின்றது. இனி இது வராத விஷயத்தில் நாங்கள் இப்ப எடுக்க போற ஆக்ஷன் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் எல்லாத்துக்குமே இது மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். தயவு செய்து நீங்க இது பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி இருக்க வேணாம். உங்க உணர்வுகளை மதிப்பளிச்சு உங்க உணர்வு பிற்போக்கு உடைய சிந்தனை கருத்துக்களை யாராவது கூறினால் எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டும். பள்ளியில் மாணவர்கள் உணர்ச்சி பெருக்கோடு இருக்கக்கூடாது எனவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவுறுத்தல். வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள், நீங்கள் பகுத்தறிந்து பார்த்து படிக்க கற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுக்கு யார் என்ன கருத்து சொன்னாலும் அது சரியா அது தவறா என்பதை உணரக்கூட பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும். அதிகப்படியாக மார்க் வாங்குறதுனால மட்டும் நீ புத்திசாலி என்பது கிடையாது. நல்லது கெட்டது எதுன்னு தெரிஞ்சு நான் முடிவு. பள்ளியில் நடத்தப்படும் நிகழ்ச்சிக்கு நிர்வாக ரீதியாக எப்படி அனுமதி பெற வேண்டும் என்ற குறைந்தபட்ச புரிதல் ஆசிரியர்களுக்கு இருக்க வேண்டும். தவறு செய்தது யாராக இருந்தாலும் தப்பிக்க முடியாது. கடுமையான தண்டனை உண்டு எனவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எச்சரிக்கை. ஆசிரியர் பெருமக்களுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள், அது நீங்க வேண்டுகோளாக எடுத்தாலும் சரி அல்லது எச்சரிக்கையாக நீங்க எடுத்தாலும் சரி, நம்முடைய பிள்ளைகள் இந்த பிரமிசஸ் உள்ளுக்கு வந்துருச்சுன்னா இந்த பிள்ளைகள் என்னுடைய சொத்து. இந்த இடம், இந்த வளாகம் என்பது என்னுடைய சொத்து. இங்க யார் வரணும் யார் வரக்கூடாது, எப்படிப்பட்ட அறிவு சார்ந்தவர்கள் அழைத்து வர வேண்டும் என்கின்ற அந்த அறிவை நாம் பயன்படுத்திக் கொண்டு மூட நம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணு மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்படும். ஆசிரியரை தவறாக பேசியவரை சும்மா விட மாட்டேன் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆவேசம். அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் துறை அமைச்சர். ஏன்னா இது ஏன் பிரமிசஸ், ஏன் ஏரியாவுக்கு நீ பேசி போயிருக்க, நீ என்னோட ஆசிரியரை வந்து நீ அவமானப்படுத்திட்டு போயிருக்கிற. அதனால ஒன்ன நான் அவ்வளவு சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை இந்த நேரத்தில் அர்த்தம் திட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அறிவியல் வழியே முன்னேற்றத்திற்கான வழி என பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். மாணவர்களுக்கு அறிவியல் பூர்வமான சிந்தனைகளை வளர்த்தெடுக்க வேண்டியது அவசியம் எனவும் வலியுறுத்தல். மாணவர்கள் எதிர்கால சவால்களை தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ள தேவையான புத்தாக்க பயிற்சியை வழங்க தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும். அறநெறி சார்ந்து வாழ்தல், சமூக மேம்பாட்டிற்கான கருத்துக்கள் தான் மாணவர்களின் நெஞ்சங்களில் விதைக்கப்பட வேண்டும் எனவும் முதலமைச்சர் உத்தரவு. அரசு பள்ளிகளை மூட நம்பிக்கை விதைப்பவர்களின் வேட்டைக்காடாக மாற்ற முயல்வதா? சென்னை அசோக் நகர் பள்ளியில் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். சென்னை அசோக் நகர் மகளிர் பள்ளியை முற்றுகையிட்டு மாணவர் அமைப்பினர் போராட்டம்.
பள்ளியில் ஆன்மீக நிகழ்ச்சி நடத்திய தலைமை ஆசிரியை மீது நடவடிக்கை எடுக்க கோரி முழக்கம். திருப்பூர் குளத்துப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள பரம்பொருள் அறக்கட்டளை மையத்தில் போலீசார் விசாரணை. அரசு பள்ளியில் பிரசங்கம் செய்த மகாவிஷ்ணு மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறிய நிலையில் ரெய்டு. தமிழகத்தின் கல்வியின் தரம் குறித்து தமிழக ஆளுநர் பேசியது சரியே. பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் எச். ராஜா பேட்டி. மேதகு ஆளுநர் கருத்து ரொம்ப சரி. அவர் ஆதாரங்களோடு பேசியிருக்கார். 3 நாளைக்கு முன்னாடியே நான் இதே கருத்து ஏற்கனவே தெரிவிச்சிருக்கேன். தமிழ்நாட்டில் நீங்கள் கல்வி தரம் அப்படின்னு பார்த்து சொல்லணும்னு சொன்னால்